அப்படித்தான் ஏசுனார தொட்டவனெல்லாம் தூக்குடா வியாதிய, தூக்குடா வியாதிய, தூக்குடா வியாதிய, தூக்குடா வியாதிய, தூக்குற. உசுரோடு இருக்கும்போது அவருடைய கிருபை இவ்வளவு லாவிஷா இருந்துச்சுன்னா, பைபிள் சொல்லுது, சிம்சோன் உயிரோடு கூட இருந்த போது அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் மரித்த போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகம். என்னாண்டவரே சொல்றீங்க? அவன் பணத்தை கொண்டு போய் ஊதாரித்தனமா செலவழிச்சான். குடுறா குடுறா. இந்த தண்ணியை போட்டவெல்லாம் என்ன செய்றாங்க, 500 ரூபாய்க்கு பொருளை வாங்கிட்டு 1000 ரூபாய் டிப்ஸ் கொடுக்குறேன், வச்சுக்க. அப்புறம் வீட்டில் போய் தர்றேன், எனக்கு 1000 ரூபாய் சொல்கிறாங்க. அவன் ஞானம் இல்லாம கொடுக்குறானா, இவர் ஞானத்தோட புத்தியோட கொடுக்குறாராம். உன்னோடு கூட பேசுகிறவர் இன்னார் என்று நீ அறிந்திருந்தாயானால், உன்னோடு கூட தினந்தோறும் காலை ஜெபத்தில் பேசுகிற தேவன், உன்னோடு கூட இடைபடுகிற தேவன் இன்னும் உனக்கு தெரியல. அவர் யாருன்னு உனக்கு தெரியல. தேவனுடைய ஈவு என்னன்னு உனக்கு தெரியல. கண்களை மூடி நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து சொல்லுவோம். வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்து சுத்த கிருபை, அக்கினியில் வேகா காத்த கிருபை, தண்ணீரினில் மூழ்காமல் தாங்கும் கிருபை. ஹல்லேலூயா. நல்ல மனிதர்களோடு பழகுங்கள், உயர்ந்த எண்ணம் உடையவர்களோடு இணையுங்கள். 3 கோடி 4 கோடின்னு பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் 20 கோடி 30 கோடின்னு வந்து ஊழியத்தில் இவ்வளோ சீக்கிரத்தில் நான் கர்த்தர் அதை என்ன சொல்லுவாங்க, அதை ப்ரொமோட் பண்ணி அதை கலெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு உதவி செஞ்சார் அப்படின்ற மாதிரி ஆட்களோடு வைக்கிற பார்வையும் உறவும் தொடர்பும் உங்கள் சிந்தனை மண்டலங்கள் இருக்கிற தரித்திரத்தை துரத்தக்கூடியதாய் அமையும். நல்லா கொடுக்குறவங்களோட பழகுங்க, நல்லா கொடுக்குறவங்களோட பேசுங்க. எப்போவுமே மணி மைண்டடாக இருக்கிறவன்ட்ட பழகாதீங்க. காசு கொடுத்தா சிரிக்கிறவன், கொடுக்காட்டி மூஞ்ச சுண்டுறவன்லாம் ஒதுக்குங்க. நல்ல மனநிலையில் நல்ல சிரிச்ச முகத்தோடு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பழகிறவர்களோடு பழகுங்கள். கொடுக்கிறவர்களோடு பழகுங்கள். ஏனென்றால் அந்த ஃப்ரீக்குவன்சி உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும். என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட சத்தியங்களில் மிக ஒரு நல்ல சத்தியம் அப்படின்னு நான் நினைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, கொடுக்கிறது. ஆமென். ஏன்னா இன்றைக்கி இந்த நிலைமையில் நான் இருக்கிறேன்னா கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த சத்தியம். நேற்று ஒரு விஷயத்தை வாசித்துக்கிட்டு இருக்கும்போது யாரோ சொன்ன எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இயேசு சொல்கிறாரு, அந்த சமாரிய ஸ்திரியை பார்த்து தாகத்துக்கு தா அப்படின்றார். தண்ணி கேட்குறார். ஆனால் உண்மைக்கே அவர் தண்ணி வாங்க வரல, ஜீவ தண்ணீரை கொடுக்கத்தான் வந்தார். அப்போ தானு கேட்குறாருன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஏதோ ஒன்று பெருசாக கொடுக்க போறாருன்னு அர்த்தம். கையத்தட்டே. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்து. தம்பி கீபோர்டு வால்யூம் வரணும், நல்லா அழுத்தி வாசி. காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் கையத்தட்டி. நல்ல கிருபை, நல்லா வர கிருபை என்னை தாங்கினதே, கிருபை என்னை தாங்கினதே, அல்லே 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 அல்லே.
செம்போ. ஹல்லேலூயா. ஸோ சாதாரண தண்ணீரை கேட்குறாரு, ஜீவ தண்ணீரை கொடுக்குறாரு. உன் வாழ்க்கைக்குள்ள தேவன் என்ட்ராகி ஒன்று தான் கேட்டார்னா புரிஞ்சிக்க, உன் தரித்திர புத்தியில் எழுதி வச்சுக்க. என்கிட்ட இருந்து புடுங்கிறதுக்கு அவர் கேட்கல, ஏதோ ஒன்று கொடுக்கறதுக்கு தான் கேட்குறாரு. இந்த அறிவு எனக்குள்ள வந்தனால தான் நான் தைரியமாக கொடுக்குறத பற்றி பேசுகிறேன். ஏன்னா எனக்கு தெரியும், அவர் தான் ஒன்று கேட்டார்னா ஏதோ ஒன்று தாங்காமல் கொடுக்க போறாருன்னு அர்த்தம். தாங்க முடியாதபடி கொடுக்க போறாரு. கொடுக்கணும்னு முடிவெடுக்கிற இடத்துலலாம் அவர் தான் பேசுறாரு. எலியா போய் ஒரு ஸ்திரீட்ட என்ன சொல்றாரு, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுன்றாரு. எல்லாம் தண்ணியில தான் ஸ்டார்ட் பண்றாங்க. உள்ள நுழையும் போது அப்படியே ஒரு அடைய சுட்டுக்குடு. என்னடா 100 ரூபான்னா இப்போ திடீர்னு வந்து 2.5 கோடி ரூபா ப்ராஜெக்ட்ன்ற சுட்டுட்டு வாமா. ஊரே பஞ்சத்தில் இருந்துச்சு, ஊழியக்காரனுக்கு கொடுத்தவன் வீடு மட்டும். ஸோ தான் சொன்னார்னா ஏதோ தாங்காமல் கொடுக்க போறாருன்னு அர்த்தம். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, தான் சொன்னார்னா யோசிக்காதீங்க. நீங்கள் யோசிச்சிங்கன்னா உடனே 108க்கு ஃபோன் பண்ணி உங்களை ரத்னா, அல்லது நீங்கள் சென்னையாக இருந்தால் உடனே கீழ்ப்பாக்கத்திற்கு உங்களை அனுப்பணும். ஏன்னா தலைவர் பார்த்து தான்னார்னா, தலைவா நீ தா என்று சொல், நான் உயிரையும் தருகிறேன் அப்படின்ன மாதிரி கோடிட்டு எடுத்து நிரப்புங்க. என்ன படம் யோசித்து முடிஞ்சோட பேசுங்க. அப்போ தலைவன் கேட்டா உயிரே தராங்களாம். நம்ம தலைவர் கேட்குறாரு, ஏன்னா அவருக்கு தெரியும் உனக்கு ஒன்று கொடுக்க போறாருன்னா உனக்குள்ள அந்த பணத்துக்கு மயங்காத மனது இருக்கா? சார் தண்ணி அடிக்கிறீங்களே, இதில் குழாயில் எப்படிலாம் இந்த அடிபம்பில் அடிச்சிருக்கீங்களே, தண்ணி வராது. ஆனால் ஒரே ஒரு செம்பு தண்ணி உள்ளே ஊற்று, குடமாக தண்ணி, அவ்வளோதான். தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பனராக. எல்லாம் சொல்லுங்க, அவரை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பனர். தொழுகை சொல்லுங்க, ஐஸ்வர்யம். தொழுகை ஐஸ்வர்யம். தொழுகைக்கும் ஐஸ்வர்யத்திற்கும் ஏதோ ஒரு நெருக்கம் இருக்கு. ஆமா, மேல போக போக எனக்கு அந்த விஷன்ல அப்படியே தங்க காசா கொட்டுது. எந்த மனுஷன் ஒர்ஷிப் பண்ணிட்டே இருக்காங்க. அவன் சாதாரணமாக ஆடு மேய்க்கிறவனா இருந்தால் கூட சரி, ஒன்றெல்லாம் மாடு மேய்க்க தான் அனுப்பினா லீஸ்ட்டு ஒர்க்கு. ஆடு மேய்க்கிறவனை அவன் பாருங்க ஒர்ஷிப் பண்ணிகிட்டே இருந்தான், அவனை ராஜா வாங்கிட்டாரு. ஐஸ்வர்யம். எத்தனை தடவை அவன் வந்து சொன்னானோ தெரியல, ஒரு 50 ரூபா கொடுத்தக்கூடிய பக்கத்தில் ஆடு மேய்க்கிறேன் பார்த்து, நாளைக்கு கொடுத்துட்றேன், இது அவசர வேலை இருக்கியா, 50 ரூபாலாம் 20 ரூபா இருக்கு வாங்கிக்கிறியா, கொடுப்பா தரமாட்டோமா. இதெல்லாம் நடந்திருக்கும். அதெல்லாம் சேர்த்து பைபிள் எழுதுனா இப்போ உங்கள் பைபிளை வண்டியில் வச்சுட்டு எழுத்துட்டு வரணும். இதெல்லாம் வந்து டைரக்டர் வியூவில் பார்த்தா தான் தெரியும். 50 ரூபா வாங்கியிருப்பேன், 20 ரூபா கிடச்சிருக்கு. இப்படி இருந்தவனை கூட்டு போய் ஒட்டுமொத்த அந்த நாட்டு கசானாவே அவன் கைக்கு வந்துருக்கு. நான் நினச்சேன், ஆளுக்கு பாட்டு பாடினா யதார்த்தமாக மேலே வந்துட்டான், உடனே பாட்டு பாடினவங்களாம் மேலே வரலாம்னு சொல்லலாமா அப்படின்னு எனக்குள்ள அந்த பிரசங்க மைண்டு. அவன் டக்குன்னு அடுத்த வருஷம் எடுத்து கொடுக்குறாரு. இவன் இங்கே பாடிக்கிட்டு இருந்தானா அங்கே ஆடுறான். ஆடிக்கிட்டு இருந்தவன் ஏன் ஆடுறான்னு கேட்டா, ஏன் நான் வந்ததுக்கு காரணமே இந்த ஆடினது ஆண்டான்றான். அவன் சொன்னா, ஆடுகளுக்கு பின்பாக போயிட்டு இருந்த என்ன அரசாளும்படி உங்க அப்பா இருந்த சீட்ல என்ன உட்கார வச்சாரு, அதுக்கு காரணமே இந்த ஆடானது ஆடி. இப்ப இன்னொரு விஷயத்துல ஆவியானவர் சொல்றாரு, பறக்கிற பிள்ளைக்கு 2 மடங்காம் என்னது ஆசீர்வாதம், சேஷ்ட புத்திர பாகம். ஏன்னா மூத்த குமாரன்ல அது மாதிரி எப்பவுமே கூட்டத்தில் எந்திரிச்சு ஒருத்தன் ஆடிட்டான்னு வச்சாங்களேன், டபுள் போல்டு வச்சுக்கா. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து என்கிற தலைப்பை நாம் பார்த்தோம். தொடர்ந்து அதை பற்றி பேசுவோம்.
என் அன்புக்குரியவர்களே, எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னார், செட்டில்மெண்ட் என்ன ஆண்டவரேன்னா, இனிமேல் அவன் வாழ்க்கையில் தேவைன்னு ஒன்றே இல்லை அப்படிங்கிறது வந்துடுவார். அடுத்து சொன்னார், இன்னும் கொஞ்ச நாளில் உன் சர்ச்சில் இருக்க எல்லாரும், நல்லா சீரியஸாக கவனிங்க, 2ஆம் கட்ட ப்ராஃபஸி, அடுத்து 3ஆம் கட்ட ப்ராஃபஸி சொல்கிறேன். 2வது என்ன சொன்னார், உன் சர்ச்சுக்கு வர எல்லா உன்னோடு இணைக்கப்பட்ட எல்லாருடைய லைஃப்பும் இன்னும் கொஞ்ச நாளில் செட்டில் ஆகிடும். அடுத்து இன்னைக்கு நீங்கள் சர்ச்சுக்கு வரும்போது எப்படி வரீங்க? கர்த்தர் எனக்கு இந்த தேவையை சந்திச்சிட மாட்டாரா, இந்த அற்புதத்தை செஞ்சிட மாட்டாரா, இப்படி வர மாட்டீங்களாம். எல்லாமே செட்டில் ஆயிடுச்சு. எதுக்கு வரீங்க? அப்பாவை பார்க்க வரேன், அப்பாவை பார்க்க வரேன், அப்பா பார்க்க வரேன். திருப்தியா? கொஞ்ச நாள்ல வனாந்தரம் வயல்வெளி ஆயிடும். நீங்க சர்ச்சில் வந்து ஒரு 500 பேர் உட்காந்துருக்காங்க, 500 பேர் செட்டில் ஆகி தான் உட்காந்துருப்பாங்க. அப்ப நான் சொன்னேன், ஆண்டவரே எல்லாரும் செட்டில் ஆயிட்டா அப்ப என்ன செய்தி? அவர் சொன்னாரு, அன்னைக்கு தாண்டா இருக்கு முதல் செய்தி. அன்னைக்கு தான் இருக்கு முதல் செய்தி. இப்போ இடையில வந்திருக்கிறது எல்லாம் டிஸ்டர்பன்ஸை சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் தேவன் செய்தி கொடுக்கவே முடியல. ஏன்னா நீ கடன் பிரச்சனை வந்திருக்க. அப்புறம் அம்மாவை காட்டுற, அம்மா பிரியாணி கிண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு அந்த சின்ன பிள்ளை ஆகி போயிடுச்சு. திடீர்னு அது வந்து என்ன செஞ்சிருச்சு, ஒன்றுக்கு இருந்துருச்சு. உடனே அந்த பிரியாணி கிண்டுற நிப்பாட்டிட்டு அந்த பிள்ளை என்ன செய்கிறாங்க, கழுவி குளிப்பாட்டி சரி பண்ணி பவுட்ரு போட்டு அவனை உட்கார வைக்கிறாங்க. இது ப்ராஜெக்ட் இல்லை, இது ப்ராஜெக்டுக்கு இருக்கிற தடை. உன்னை இப்போ கழுவி குளிப்பாட்டி உட்கார வச்சுட்டு இருக்காரு. இனிமேதான் பிரியாணியை கிண்டுவாரு. கைய தட்டி நல்ல கேள்வி வழுவாமல் காத்து அக்கினியில் வேகாமல் நான் தண்ணீரில் மூழ்காமல் என்னை தாங்கினதே, என்னை நடத்தினதே. லைட் அசஞ்சு அசஞ்சு அல்லே அல்லே லுயா ரம்பம் பம் 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 கிருபை தாங்கினது, முன்னூடி கூட கருகாமல் புகை கூட அருகாமல் கிருபை தாங்கினது. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினது. நீங்க பிரச்சனையோட எந்திரிச்சிருக்கலாம். ஆவியானவர் சொல்லுகிறதை நான் சொல்லுகிறேன். சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிறேன். நீ பிரச்சனையோட எந்திரிச்சிருக்கலாம். நீ இப்போ உட்காரும் போது பிரச்சனையே இல்லாம ஐஸ்வர்ய சம்பந்தம், ஐஸ்வர்ய சம்பந்தம் அள்ளி கொடுக்கிற தேவன் வருகிற நாட்கள்ல அடுத்த கட்ட ப்ராஃபெட் ஆவியானவர் சொன்ன சபை எல்லாமே, சபைக்கு வருகிற ஜனங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற மனநிலையில் அல்ல, பெற்றுவிட்டோம் என்கிற மனநிலையில் தான். அன்றைக்கு நான் என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். அன்றைக்கு நான் என்னுடைய முதல் செய்தியை ஜனங்களிடத்திலே பகிர்ந்து கொள்வேன். கையை தட்டி தேவன் செஞ்ச பெரிய பெரிய அற்புதம் எல்லாம் சின்ன சின்ன கீழ்ப்படிதெல்லாம் முடிஞ்சிருக்கு. சரியா? ஆபிரகாம் பார்த்து சொன்னாரு, உனக்கு நான் லேண்டை தரப்போறேன்னாரு. இவன் சொன்னான், எத்தனை ஏக்கர் ஆண்டவரேன்னா? லேண்டை தரப்போறேன்னு சொல்றது நான், எத்தனை ஏக்கர்னு டிசைட் பண்ண வேண்டியது நீ. எப்படி ஆண்டவரே? உன் கால் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும், ஒவ்வொரு அடிக்கும் ஒரு ஏக்கர், ஒவ்வொரு அடிக்கும் ஒரு ஏக்கர். அப்ப அவனுக்கு தேவன் சொன்னது சின்ன ஒரு ஒபீடியன்ஸ், சின்ன கீழ்ப்படிதல் தான். அவர் ஒரு சின்ன விஷயம் சொன்னார்னா நீ கீழ்ப்படிஞ்சினா அதுல பெரிய அற்புதம். மோசையை பார்த்து சொன்னாரு, ஆண்டவரே என்ன செய்யன்னா?
கையை இங்கே நீட்டாதடா, கையை அங்கே நீட்டுனாரு. கையை நீட்டுறது பெரிய கீழ்ப்படிதலா? ஆனால் நீட்டுனான் பாருங்க, கடலை ரெண்டாச்சு. ஆனால் யோர்தானுக்கு ஆடுற ஆட்டம் அது வியாதி போகும். அப்போ சிம்பிள் ஒபீடியன்ஸு. நம்ம பையன்லாம் இப்பயே தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்குறவங்களாம் சொல்கிறேன், அப்படியே உங்கள் அனாயிட்டிங் அவனுக்கு வந்துடுச்சு சார். 2.5 மணி நேரம் நான் ப்ரீச் பண்ணுறேன். 2.5 மணி நேரத்தில் அவன் 5 பேர் கைக்கு மாறுறான். நீங்கள் சாதாரண நினைக்காதீங்க, அப்பாவை பார்த்து கை தட்டுறது. அவர் ஐஸ்வர்ய சம்பளம். அப்போ நான் என்று காலையில் திரும்பவும் நான் கேட்டேன், யுவர் லாவிஷ் காட் ஆண்டவரே, நீங்கள் வந்து லாவிஷா எதையுமே என்ன செய்கிறாள், செலவழிக்கிறாள். He lavished his grace on us. லாவிஷ்டுனா ஊதாரித்தனமாய் செலவழிப்பது. ஊதாரித்தனமாய், அதாவது வரம்பு முறையே இல்லாமல் செலவழிக்கிறது. இந்த இடத்த சூப்பராக கட்டுறதுக்கு 2 கோடி ரூபா வேணும்னா 200 கோடி ரூபாய் இங்கே போடுறது. அதுக்கு பேர் தான் லாவிஷ். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7-8 சொல்லுகிறது, அவர் தம்முடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி இவருடைய இரத்தத்தினாலே நாம் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொண்டோம். இதை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் நம்மிடத்தில் பெருக பண்ணினார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம். சொல்லுங்க என் அன்புக்குரியவர்களே, அந்த அந்த வேத வசனம் சொல்லுகிறது, அந்த கிருபையை அவர் நம்மிடத்திலே ஊற்றும் போது எப்படி ஊற்றுனானா? தமிழ்ல எப்படி இருக்கு வாசிங்க, 7-8. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே. கோடு எங்க போடணும்? கிருபையின் ஐஸ்வர்யம். எல்லாம் சொல்லுங்க. கிருபையில அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராம். ஆமென் சொல்லுங்களேன். அவர் கிள்ளி கொடுப்பவர் அல்ல, அள்ளி கொடுப்பவர். சில இடத்துல உட்காந்து பிரியாணி சாப்பிட்டா நல்லா இருக்கு, வீட்டுக்கு 2 பார்சல் எடுத்துகிட்டு போகண்டான்னு தோணும்ல. அப்படித்தான் இந்த செய்தியை கொடுத்தப்ப நம்ம மக்களுக்கு இதை கொடுக்கணுமேடா. ஏன்னா நம்ம இடத்துக்கு போயிட்டோம்னா உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்குது. நம்ம மக்கள் உலகமங்கள் இருக்காங்க ஒரு மனநிலையில். காலையில் அதுக்காக மட்டுமல்ல, அது ஒன்று. 2வது ஆவியானவர் சொன்னார், இந்த ரெவலேஷன் உன் மைண்டில் ஸ்ட்ராங்காக ஊறணும் ஜஸ்டின்னு. அதுக்கு நீ என்ன செய்யணும்னா, இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும்னார். நீ அப்படி பேச ஆரம்பிக்கும் போது மற்றவர்கள் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்கள் உன் வாழ்க்கையிலே வாசிமாந்த வசந்த். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி என்னது? இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி. அடுத்த வசனம், அந்த கிருபையை எந்த கிருபை? அந்த கிருபை எந்த கிருபை? ஐஸ்வர்யமான கிருபை. அதாவது கொடுக்கிற அந்த கிருபை ஊத்துறதுல அவர் வந்து பவுண்டரியே வைக்கலையாம். அன்கண்டிஷனல் லவ். எல்லாம் சொல்லுங்க. அது அடுத்த வசனத்தில் தெளிவாக சொல்றாருல, அந்த கிருபையை லாவிஷா நான் கொடுத்தாலும் சகல ஞானத்தோடும் புத்தி. நீ யார் அவருக்கு புத்தி படிப்பிக்க? நான் ஊதாரித்தனமாக செலவழிச்சாலும் எனக்கு தெரியும்டா, நான் செலவழிக்கிற காசு எப்படி ரிட்டர்னா வரும் எனக்கு. கையை தட்டு. நீ யார் அவருக்கு புத்தி படிப்பிக்க? நீ யார்? அவர் ஊதாரித்தனமாக செலவழிச்சாலும் அது ஞானமாத்தான் இருக்கும். கையை தட்டு. அவருக்கு ஒருத்தனுக்கு ஊதாரித்தனமா கிருபையை கொடுத்தாலும் அவனை ஊழியக்காரனா தான் அது மாற்றும். அவர் சொல்றாரு, I lavished my grace. நல்லா வாட்ச் பண்ண. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங், சீரியஸ் திங். தன்னுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி நம்மள்ட்ட வந்து ஊத்துறாராம். அது எப்படி இருக்கு ஆங்கிலத்தில் வாசிங்க. That he lavished on us. That he lavished. கிருபையை He wanted us to enter into the celebration of his lavish gift giving. Lavish என்ன அர்த்தம்? ஒரு பணத்தை ஊதாரித்தனமா செலவழிக்கிறது. அப்ப நான் சொன்னேன், லாவிஷ்க்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னா,
கெட்டகுமாரன் அப்படின்னாரு. கையை தட்டு கொடுக்கணும் நேரம்லாம். போடு போடு. என்னாண்டவரே சொல்றீங்க? அவன் பணத்தை கொண்டு போய் ஊதாரித்தனமா செலவழிச்சான். குடுறா குடுறா. இந்த தண்ணியை போட்டவெல்லாம் என்ன செய்றாங்க? 500 ரூபாய்க்கு பொருளை வாங்கிட்டு 1000 ரூபாய் டிப்ஸ் கொடுக்குறேன், வச்சுக்க. அப்புறம் வீட்டில் போய் தர்றேன், எங்களுக்கு 1000 ரூபாய் சொல்கிறாங்க. அவன் ஞானம் இல்லாம கொடுக்குறானா, இவர் ஞானத்தோட புத்தியோட கொடுக்குறானா? போடு போடு. நல்ல கிருபை வழுவாமல் காத்த கிருபை, ஆண்டவரே உம்முடைய நாமம் என்ன அப்படின்னு. நான் ஊதாரி கடவுள். கையத்தட்டு. உங்களுக்கு ஊதாரி அப்படின்றதுக்கு பேரு தாராளமா செலவழிக்கிறது. பாருங்க, பச்சோந்தி அப்படின்னு ஒன்று ஆப்பர்ச்சுனிஸ்ட்னு ஒன்று கோடு அடிச்சு வச்சாங்க. ஆனால் ஆவியானவர் என்ன சொன்னார்? பச்சோந்தினா மறுரூபம்டான்னாரு. ஒத்துக்கிறியா? என்னைக்கு பச்சோந்தினா வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படி. அப்போ பல டிரான்ஸ்ஃபார்மேஷனை பச்சோந்தி எடுக்கிற மாதிரி கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள் இருந்தார். சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை அவரை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றாரு. அப்ப நம்ம சாமி கிருபையை எண்ணி கொடுக்கிறவர் இல்ல, கிருபையை கிள்ளி கொடுக்கிறவர் இல்ல. கிருபையை போடு போடு. வச்சுக்க 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 போடு. தம்பி லீடு லீடு லீடுக்கு வா. கையத்தட்டு. ஓகே. ஊதாரித்தனமா செலவழிக்கிறார். நான் போய் உட்காந்துருந்தேன் அந்த சர்ச்சில். எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வந்தோம்னா அடுத்த 1 மாதத்துக்கு அந்த அந்த கிங்டம் ஆஃப் காட்னு எடுத்தோம் பாருங்க, அந்த மாதிரி. நான் கேட்குறேன், ஆண்டவரே ஒரு 1000 பேர்கிட்ட உட்காந்துருக்காங்க, இவங்களில் எத்தனை பேருக்கு இன்றைக்கி நான் ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன், நீங்கள் எத்தனை பேர் ஆசீர்வதிக்க போகிறீங்கன்னு கேட்டேன். சொன்னார் பாருங்க ஒரு பதில். மிரண்டுட்டேன் நான். அவர் கேட்டார், இங்கே மழை பெஞ்சா எத்தனை பேர் தான் நினைவாங்கன்னு கேட்டார். என்னடா கேள்வி இது? மழை பெஞ்சா எத்தனை பேர் தான் நினைவாங்க? எல்லாரும் நினைவாங்க. அப்படித்தான்டா என் ஆசீர்வாதம். போடு. இருவை தாங்கினரே என் குடி கூட கருகாமல் குடை கூட அருகாமல் இருவை தாங்கினரே. இங்க பாருங்க, எத்தனை பேர் நினைவாங்க? யார் யார் நினைவாங்க? சின்ன பையன் நினைவான், பெரிய ஆள் நினைவார். நல்லவரும் நினைவாரு, கெட்டவரும் நினைவாரு. அதனால தான் ஆசீர்வாதத்தை அவர் எதோட கனெக்ட் பண்றாரு தெரியுமா? மழையோட கனெக்ட் பண்றாரு. ஆசீர்வாத மழை பெய்யும் அப்படின்னா மழைக்கு தப்பிக்கிறவன் யாரும் கிடையாது. அவர் ஆசீர்வாதத்துக்கு தப்பிக்கிறவன் யாரும். ஆண்டவரே மழையை வந்து ஆசீர்வாதத்துக்கு சொல்றீங்களே, அப்போ வந்து மழையோட ரியாலிட்டி என்ன அப்படின்னா, நல்லவன் மேலும் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சன்மார்க்கன் மீதும் துன்மார்க்கன் மீதும் பெஞ்சா அதுக்கு பேரு தான் மழை. எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டா அதுக்கு பேரு தான் கிருபை. அப்படி வா. அக்கினியின் சூழல் என் மூடி கூட பூகை கூட கிருபைதான். அக்கினியின் சூழல் வந்து வந்து போகாமல்
ஞானத்தோட புத்தியோட தான் ஊதாரித்தனமாக செலவழிக்கிறாருன்னு சொன்ன பிறகும் சிலருக்கு அவர் ஞானம் இல்லாமல் பண்ணுறாரோ. ஏ அப்பா, ஒரு மாதத்துக்கு பேசாம நீயே கடவுளாக இருந்துறேன். அவர் எதை கிணத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு, நீங்கள் கொஞ்சம் தெளிவான ஆளுகளாக இருக்கீங்க, வாங்க. அவர் சொல்கிறாரு ஊதாரித்தனமா, லாவிஷ். லாவிஷ்னா அப்படியே அள்ளி இறைக்கிறது. சவுலு புதிய ஏற்பாட்டில் ஸ்தேவானை கொல்லும்போது அவனை தூக்கியிருக்க வேண்டாம். பழைய ஏற்பாட்டில் ஒரு மன்னன், யெரொபெயாம் என்கிற மன்னன், ஒரு தீர்க்கதரிசியை அவனை பிடியுங்கள் அப்படி கையை நீட்டினப்ப அந்த கை நின்றுச்சு அப்படியே. சார் சார் சார், நான் என் தலைவா அப்படின்ன பிறகு ரிலீஸ் பண்றேன். அப்படி நின்றுக்க வேணாமா? ஆனா அவனை தடவி கொடுத்து அமைதியா வச்சிருக்கிறார். எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, போய் ஸ்தேவான் செத்துட்டாரு, இந்த சவுலை வந்து என்ன ஆண்டவரை இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. பார்த்தா லாவிஷா அவன் மேல இறக்கமா இருக்காரு. ஊதாரி கடவுள். எல்லாம் சொல்லுங்க. உங்க சாமிக்கு பேர் என்ன, உன் நாமம் என்ன? ஊதாரின்ட்டார். ஆமா, இல்ல ஆண்டவரே நான் ஏத்துக்க மாட்டேன், நீ நாதாரியா திரிஞ்சுக்கணும்னு. நாதாரியாய் திரிகிறவர்களை மாற்றுவதற்கு எங்களுக்கு ஒரு ஊதாரி கடவுள் இருக்கிறார். கையெழுத்து. அப்ப கிருபையை ஊத்துறாரு ஊத்துறாரு ஊத்துறாரு. பரலோகத்தில் ஒரு கான்வர்சேஷன் நடந்துச்சான். பிதா சொன்னாராம், இவனை பற்றி நிறைய கம்ப்ளைண்ட் வருது, இந்த மரத்தை நான் என்ன செஞ்சிடறேன், எடுத்துடுறேன் அப்படின்னு சொன்னப்ப இயேசு சொன்னாராம், ஆண்டவரே அவனை விட்டுருங்க, கிருபை பேசுது, இல்லை அவனால் நிறைய நஷ்டம். அப்போ கிருபை சொல்லிச்சான். இயேசு சொன்னாராம், அவனால் எவ்வளவு நஷ்டம்னு சொல்லுங்க, அதை மாதிரி 1000 மடங்கு அவனை வச்சு நான் உங்களுக்கு தரேன். ஸ்தேவான் பரலோகத்தில் பார்த்து பவுலை கை கொடுத்து, நான் உசுரோட இருந்தால் கூட இவ்வளோ ஊழியம் பண்ணியிருக்க மாட்டேன்டா, நீ கிளம்பிட்ட ராஜா. போடு. நல்ல கிருபை வல்ல கிருபை வழுவாமல் காத்து கிருபை காத்த கிருபை திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். அவர் கிருபையை அளவில்லாமல் ஊத்துறாரு. எப்படி அடுத்தவன் அடிவயிறு எறிகிற அளவுக்கு ஊத்துவாராம் கிருபை. வச்சுக்க 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 வச்சுக்க. யோபு சொன்னா, நான் கட்டின கயிற்றை என் கண்களுக்கு முன்பாய் அறுத்தறிந்தார்கள். ஆனா அவர் குற்ற உணர்ச்சியோட இருப்பாங்க. ஆனா வந்து பாரு, நாங்க எதுக்கும் நாங்க திருநாயா மாறிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சாங்க. ஆனா அவங்க எல்லாம் அடிவயிறு எறிகிற மாதிரி நீங்க நம்மள சந்தோஷமா தேவன் கொடுப்பா. அவர் லாவிஷ் காட். நீ பார்க்க 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 உன் மூளையில் இருக்கிற செல்லு, செத்த செல்லாம் உயிர் பெறும். உன்னுடைய எல்லா முடிச்சும் அவிழும். கடவுளை நீ பார்க்கும் போதே அவருடைய விஸ்வரூபத்தை நீ பார்ப்பாய், பிரம்மாண்டமாய் பார்ப்பாய். ஸ்திரீயே, உன்னோடு கூட பேசுகிறவர் இன்னார் என்று நீ அறிந்திருந்தாய். ஆனால் உன்னோடு கூட தினந்தோறும் காலை ஜெபத்தில் பேசுகிற தேவன், உன்னோடு கூட இடைபடுகிற தேவன் இன்னும் உனக்கு தெரியல. அவர் யாருன்னு உனக்கு தெரியல. தேவனுடைய ஈவு என்னன்னு உனக்கு தெரியல. கையை தட்டி போடு. அப்படி பாருங்களேன். அவர் லாவிஷ் காட். நல்லா கவனிங்களேன். எல்லாத்தையுமே நம்ம மட்டுப்படுத்துறோம். இஸ்ரவேலின் தேவனை 10 கோடினா இதை சம்பாதிக்க இவ்வளவு நாள் ஆகும், இது செய்யணும் இவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டு கடவுள்கிட்ட வரோம். ஏன்னா உங்க கடவுள் லாவிஷ் காடுன்னு உங்களுக்கு, அவர் தன்னுடைய கிருபையை லாவிஷா ஊத்துறார். அப்ப மழை பெஞ்சா என்ன நடக்கும்? என்னுடைய கிருபை நோவா காலத்தில் உண்டான வெள்ளத்தை போல இருக்கும். நோவா காலத்தில் எவ்வளவுங்க வெள்ளம் வந்துச்சு? பூமியவே முழுங்கிருச்சு, அத்தனை மலையும் மூடிருச்சு.
பெரிய பெரிய மகா பாவம் செஞ்ச பெரிய பெரிய மலை மாதிரி பாவம் செஞ்சவனெல்லாம் அவர் கிருபை மூடி. என்னுடைய கிருபை நோவா காலத்தில் உண்டான, சொல்லுங்க சார், இங்க பாருங்க, வானவில் போன்று இருக்கும் சொல்லல அவரு. நீயா வானவில் நினைச்சுக்கிட்டீங்கன்னா இல்லை, பெரியோர்கள் சொல்லி கொடுத்தார்கள், வச்சுக்க, அது 2வது பாயிண்டா வச்சுக்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் அவர் சொல்லும்போது வானவில்லை சொல்லலை, வெள்ளத்தை சொன்னார். வெள்ளம் எப்படி கட்டுக்கடங்காம வந்துச்சோ, வருகிற நாட்களில் சிலுவைக்கு அப்புறம் ஒரு கட்டுக்கடங்காத நதி இந்த உலகத்தை, கிருபை என்கிற நதி மூடும் மூடும் மூடும். வானத்தின் மதகுகள் திறந்தது, பூமியின் ஊற்றுக்கண்கள் திறந்தது. இதோ கிருபை என்கிற பிரவாகம் தமிழ்நாட்டை மூழ்கடித்துக் கொண்டிருக்கிறது, இந்தியாவை மூழ்கடித்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் கொஞ்ச காலத்தில் லீபனோன், செழிப்பான வயலுடைய வனாந்திரம் லீபனோனை போல வயல்வெளியாய் மாறும். அவாந்திர வெளி ஆறுகளா. ஏசாயா 48 சொல்ல, என் ஜனத்தின் தாகத்துக்கு நான் வனாந்திரத்தை என்ன செய்வாராம், ஆறுகளை உண்டாக்குவேன். என் ஜனத்தோட தாகத்துக்கு இந்த ஆறுகளை உண்டாக்குவேன். அதிலே கோட்டான் குஞ்சுகளும் காட்டு கழுதைகளும், எல்லாம் சொல்லுங்க, காட்டு கழுதை சார், அவன் பெரிய காட்டு கழுதை சார், அவன் பெரிய கோட்டான் குஞ்சு சார், அதெல்லாம் வந்து குடிக்குது சார். அப்ப அது தேவன் உண்டாக்குன நதி தான். தேவன் சொல்றாரு என் நதி. ஆனா நம்ம யாரு, அவனுக்கு தண்ணி கொடுக்க கூடாதுன்னு பிள்ளைக்கு கூட தண்ணி கொடுக்காம கொண்டுருவீங்க போல. வெளியால் வந்துட்டாங்கன்னு கேசரியை உடனே கொடுத்தா பிள்ளைக்கு இருந்தது அவனுக்கு கொடுக்கக்கூடாது, நீ வச்சுக்கிட்டே இருந்து கடைசியில் அவன் லேட்டாக போய் ஆறுன்னு போன கேசரியை பிள்ளை கொடுப்பேன். ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, என் பிள்ளைக்கு கிண்டிருக்கேன்ல, அப்போ வெளியாளுக்கு சேர்த்த கிண்டியா, ஏன்னா என் பிள்ளை சூடாக திங்கணும், அதனால் வெளியால் வந்து அவருக்கு சேர்த்து கிண்டு. கேகின் ஜூனியரு அவர் பையன் வந்து பிக்னிக் போகணும், காசு தாங்கப்பான்னு கேட்டப்ப அவர் என்ன செய்வாராம், கேட்கும்போது டக்குன்னு $50 $100 $200 கொடுப்பாராம். கொடுக்கும்போது கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே, அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு $50 கொடுப்பாராம். அவர் சொல்கிறாரு, அவன் தான் எனக்கு பையன், ஆனால் என் பையனோட ஃப்ரெண்ட்ஸுன்றனால நானே அவங்களுக்கும் கொடுக்குறேன்னா எங்கள் அப்பா எனக்காக என் ஃபேமிலி ஆசீர்வதிக்க மாட்டாரா? பலவித சோதனை நெருக்கின நேரத்தில் கிருபை தாங்கினது, உன் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நீ போகாமல் கிருபை தாங்கினதே. என் அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய குணத்தில் ஒன்று லாவிஷ். மழை பெஞ்சா என்ன செய்யுது, வீட்டில் இருக்கிற கிணறு நிரம்புது, ஆறு நிரம்புது, ஏரி நிரம்புது, குளம் நிரம்புது. இது எல்லாம் ஓடி ஆறா ஓடி என்ன நிரம்புது, கடல் சமுத்திரம் நிரம்புது. ரோட்லலாம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஓடுது. மீதி ரோட்டில் தண்ணி ஓடுனா தான் மழை. அப்படித்தான் நீ எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வேஸ்டேஜஸ் வந்தால் தான் ஆசீர்வாதம். மழை பெஞ்சிச்சு, ஆசீர்வதிச்சிருச்சு. நான் மெதுவாக மொட்டை மாடிக்கு போகிறேன். போய் பார்த்தா நேற்று வரைக்கும் தூசியாக இருந்த மொட்டை மாடி இன்னைக்கு சுத்தமாக பல 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 பலன்னு இருக்கு. அப்போ நான் கேட்டேன், ஆண்டவரே, மழை வெறும் ஆசீர்வதிக்கிற மட்டும் கிடையாதா? ஆசீர்வாதம் வந்து வெறும் வந்து மழை வந்து ஆசீர்வதிக்கிறதுக்கு மட்டும் இல்லைடா மகனே, மழை சுத்தமாக்கவும் செய்யும். கிருபையை ஓவராக ஊற்றுனா குளம் ஏறும், ஆறு ஏரி நிரம்பும், குளம் நிரம்பும், ஏரி நிரம்பும், கிணறு நிரம்பும், டேங்க் நிரம்பும், எல்லாம் நிரம்பும். ஆனால் எங்கெல்லாம் அழுக்கு இருக்கோ அந்த அழுக்கையும் அது நீக்கும். ஆனால் கிருபையின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் போது அது கடுகு விதையை போல ஒரே நாள் இரவிலே ஏராளமாய் வளர்கிறது. கிருபையை வாங்கினவன் பேசாமல் இருக்கவே முடியாது சார், முடியாது முடியாது. சரி நண்புக்குரியவர்களே, கிருபையின் சுவிசேஷம் நம்மளை என்ன செய்யுது, பெருக வைக்குது. கிருபைனா என்ன? அவர் இயேசு, இயேசு lavish God.
ஒரு தடவை வாசி, என் காது குளிர கேட்போம். He lavished NIV வாசிமா. That he lavished on us with all wisdom and understanding. அவர் தம்முடைய கிருபையை என் மீது ஊதாரித்தனமாய் ஊற்றினார். ஆமென். அப்போ ஊதாரித்தனமாய் ஊற்றுவதே லாவிஷ்னஸ். இன்னையிலேருந்து நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் போய் கேட்கும்போது அவர் கேட்குறதுக்கு ஏன் தெரியுமா மேலே தர்றாரு? நீங்கள் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமாக. ஏன் தெரியுமா? ஊதாரி. அப்போ எவ்வளோ அன்பு வச்சிருப்பார் என் மேலே. சே, அப்பேற்பட்ட தேவன். அதனால தான் சொல்கிறாரு, போய் பரலோகத்தில் வரங்கள் கேட்டாராம் பிதாட்ட, வாங்கிட்டு வராராம். பிதா கேட்டாராம், யாருக்கு வரங்களை வாங்கிட்டு போகிறீங்க? நீதிமானுக்கா சன்மார்க்கனுக்கான்னு கேட்டாராம். இயேசு சொன்னார், இல்லை, துன்மார்க்கனுக்கும் துரோகிகளுக்கும் வரங்களை வாங்கி கொண்டு வந்தார். கையத்தட்டு 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 கையத்தட்டு. துன்மார்க்கனுக்கும் துரோகிகளுக்கும் அவர் வரங்களை வாங்கி கொண்டு வந்தார். அப்ப ஒரு எதிர்மறையான ஆள்கிட்ட நீங்க நேர்மறையானதை காட்டின உடனே 24 ஹவர்ஸ்ல அவன் நேர்மறையா மாறுறான். சில சட்டி உடனே சுற்றும், ஈய சட்டி உடனே சுடும், இரும்பு சட்டி லேட்டாக தான் சுடும். சூடாகிற வரைக்கும் நீங்கள் என்னங்க செய்வீங்க சொல்லுங்க? பற்ற வைக்கிறீங்க, சுடு தண்ணி போடுறீங்க, தண்ணி சுடலை, என்ன இவ்வளோ நேரம் போட்டுக்கிட்டு இருக்கேன், சுடலை, நீ கோவத்தில் ஆஃப் பண்ணிடுவீங்களா? என்ன செய்வீங்க? சுடுற வரைக்கும் தீ எரியணும்னு உனக்கு அறிவு இருந்தா, திருந்துற வரைக்கும் கிருபையை ஊற்றணும் எனக்கு அறிவு. ஒரு தடவை நல்ல கிருபை நல்ல கிருபை முடிப்போம். அவரை தொட்ட யாவரும் சொத்தமானார்கள். ஒரு நல்ல வேலுக்கு மட்டும் சுகமானா பரவாயில்ல, பாவம் செஞ்சு வியாதியோட வந்திருப்பான் பார்த்தீங்களா, அவனுக்கும் சுகமா இருக்கு. ஒருத்தனை பார்த்து சொல்றாரு, நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ ஏற்கனவே பண்ணியிருக்கடான்னு அர்த்தம். அப்போ 38 வருஷம் வியாதியில் இருந்தவனுக்கு வியாதி எதனால் வந்திருக்கு? ஏதோ ஒரு பாவத்தில் வந்திருக்கு. அதுக்காக நம்ம மக்களை உள்ளே விட்டுருந்தோம், அவன் நாளைக்கு சாகிறவன் இன்னைக்கே சாகடிச்சிருப்பாங்க. பாவியே மனம் திரும்பு, உள்ள விரலை விட்டு கிழிச்சிருப்பாங்க, குடல் கிடல்லாம் வெளியே எடுத்திருப்பாங்க. ஆனால் நல்ல வேளை இயேசுநாதர் வந்தார். அவர் பாவம் செஞ்சு 30 வருஷம் வியாதியில் இருக்கணும், பாவத்தெல்லாம் வந்துருக்கு தெரிஞ்சும் அவனை பார்த்து சொல்கிறாரு, என் மகனே, மை சன் யுவர் சின் அப்படின்றாரு. எப்படி? என்ன சொல்லுங்க? மை சன் யுவர் சின் இஸ் ஃபர்கிவன். சன்னுன்னு வந்துட்டா அங்க சின்னு வேலை பார்க்கவே முடியாது. அவனை தொட்ட எல்லாரும் சுகமானான். அப்ப அதுக்கு பேர் என்ன? லாவிஷ். சொல்லுங்க, லாவிஷ். அவரை தொட்ட யாவரும் சுகமானார்கள். அதுக்கு பேர் என்ன? லாவிஷ். சிம்சோனுக்கு முன்னாடி ஒருத்தன் வந்தானா, அவன் முன்னாடி வந்தவனெல்லாம் செத்துருவானான். ஒரு மனுஷங்க 1000 பேர் அடிச்சு எரிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் இவன் உண்மைக்கு 1000 பேர். நீங்கள் வந்து 500 பேர் தாங்க இருக்கீங்க, இப்படி இன்னொரு மடங்கு எடுத்துக்காங்க. நீங்கள் 50 பேர் சுற்றும் போது நான் சுற்றி சுற்றி வெட்டினா எப்படி இருக்கும்? அவங்கெல்லாம் போர் வீரருங்க, ஜெய்சாண்டிக்கா வந்து நிற்கிறேன், பவுன்சர்ஸ் மாதிரி வந்து நிற்கிறாங்க, சுற்றி வெட்டினா பாருங்க, ஒருத்தன் கூட உயிர் படைக்கலை. அப்படித்தான் ஏசுனார தொட்டவனெல்லாம் தூக்குடா வியாதிய, தூக்குடா வியாதிய, தூக்குடா வியாதிய, தூக்குடா. உசுரோடு இருக்கும்போது அவருடைய கிருபை இவ்வளவு லாவிஷா இருந்துச்சுன்னா, பைபிள் சொல்லுது, சிம்சோன் உயிரோடு கூட இருந்தபோது அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் மரித்த போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகம். அது மாதிரி இயேசு உயிரோடு இருக்கும்போது அவர் லாவிஷா கொடுத்ததை விட சிலுவையில் கொடுத்தாரு பாருங்க, அதுதான் லாவிஷ்.
ஒட்டுமொத்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அதான் அவரை தொட்ட யாவரும் சுஸ்தமானார். 5 அப்பம் 2 மீனை எடுத்து அற்புதம் செஞ்சு 12 கூட, திரும்ப 7 அப்பம் சிறு சில மீன்களை எடுத்து எத்தனை கூட, இத்தனை கூட. என்ன ஆண்டவர், முதல் தடவை தான் தப்பு நடந்துருச்சு, 2வது தடவை நீங்கள் உங்கள் வல்லமையை கரெக்டாக யூஸ் பண்ண வேணாமா? ஏன் போய் தள்ளி தள்ளி போய் நிற்கிது? கர்த்தர் சொன்னார், இங்கே பாரு ஜஸ்டின்னு, நீ 40 கிலோமீட்டரில் வண்டியை ஓட்டினா பிரேக் அடித்த இடத்துல நிற்கும். 240 மைல் ஸ்பீடில் போயிட்டுருக்க வண்டியை இங்கே பிரேக் அடித்தா அங்கே தான்டா நிற்கும். என் வல்லமை புரியுதா? 5 அப்பத்து 5000 பேர் கொடுக்கும்போது ஹை ஸ்பீடில் லாவிஷா பவர் இறங்கியிருக்கு. ஐயா போதும் நான் அட்ரா பிரேக்ன்றாரு, 12 கூட எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. 2வது தடவை போயிட்டு இருக்கு, அட்ரா பிரேக்ன்றாரு, 7 கூட எக்ஸ்ட்ரா ஆகி போச்சு. என் அன்புக்குரியவர்களே, லாவிஷ் லாவிஷ் 3A உன்னோடு கூட பேசுகிறவர் இன்னார் என்று நீ அறிந்திருந்தாயானா. அப்படின்னா இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவர் உனக்கு முன்னாடி இருக்கிறவர் யாருன்னே தெரியாமல் நீ பேசிக்கிட்டே இருக்க முடியும். அப்போ பேசுறது யாருன்னே தெரியாமல் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க மக்கள்கிட்ட. அவர் காட் இஸ் அ லாவிஷ் காட் என்கிற மனநிலை வரும்போது நம்ம அவர்கிட்ட பேசுகிற ஸ்டைல் மாறுது, அவரை பார்க்குறது மாறுது. எனக்கு காலையில் நான் ஜெபம் பண்ணி, ஆண்டவர் நான் பேசிட்டேன், இன்னும் என்னால் உங்களை இன்னும் லாவிஷாக அந்த பாட்டம் ஆஃப் த ஹார்ட்டில் இன்னும் அந்த ஸ்ட்ராங்காக அந்த ஸ்ட்ராங் பிலீஃப்குள்ளே இன்னும் நிறைய என்னால் வர முடியல அப்படின்றேன். தொடர்ந்து பேசினார், தொடர்ந்து தியானி. நான் லாவிஷ் கார்டன் நீ தொடர்ந்து வேத வசனத்தின் அடிப்படையில் தியானிக்க உன் மனசுக்குள்ளே இருக்க முடிச்செல்லாம் அவிழும். ஏன்னா ஏகப்பட்ட முடிச்சுகள் உங்கள் இளம் வயதில் உங்களுக்குள்ளே போட்டிருக்கிறாங்க. ஆதாம் போட்டு முடிச்சு, உங்கள் வீட்டில் போட்டு முடிச்சு. 1000 ரூபா சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டம் தெரியுமாடா? 20 வருஷம் நான் வேலை பார்த்து இன்றைக்கி ஒரு வீட்டை கட்டியிருக்கேன். உங்கள் அப்பா போட்ட முடிச்சு, தாத்தா போட்ட முடிச்சு, அம்புட்டு முடிச்சு அவிழணும்ல. அவிழணும்னா வேத வசனம் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை முடிச்சு அவிழ்த்து விடுதலையாகும். தொடர்ந்து லாவிஷ். நாம் இங்கே தியானிக்கிறோமோ, பேசாமல் இருக்கலாம். ஆனால் வீட்டில் போய் நீங்கள் நல்லா தியானிங்க. நான் ஒரு முடிவு எடுத்துருக்கிறேன். அந்த இடத்துக்கு வந்த உடனே அவர்கிட்ட போய் ஒரு யாசகனை போல பிச்சைக்காரத்தனமாக ஒரு விஷயத்தை கேட்குற மனசு வராமல் ஒரு ஹை லெவலில் தான் டீலிங் பேசுகிறது. வாயை விரிவாய் திறக்கும்போது என்ன நடக்குன்னா, தேவன் அதை நிரப்புவார். சபையே, உன் தேவனை அறிந்து கொள். அவர் தன்னுடைய கிருபையை லாவிஷாக உனக்கு ஊற்றிருக்கிறார். அது சகல காரியங்களும் உனக்குள் செய்யும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே அவர் ஐஸ்வர்யத்தை லாவிஷா உனக்கு ஊத்துற கடவுள். அவர் தன்னுடைய இரக்கத்தை உன் மேல லாவிஷா கொடுக்கிற தேவன். அவர் தன்னுடைய கிருபையை உன் மேல லாவிஷா கொடுக்கிறவர். வல்லமையை கூட லாவிஷா கொடுக்க விரும்புகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன் ஆவியில டேம் மாதிரி என்னுடைய ஆசீர்வாதம் இருக்கு. ஆனால் சரீரத்துக்கு அது வரணும்னா உன் ஆத்துமா விரிவாகணும் மகனே. அதுக்கு நான் எவ்வளோ பெரிய தேவன், எவ்வளோ கொடுக்குற தேவன் என்பதை, எவ்வளோ லாவிஷாக செலவழிக்கிற தேவன் என்பதை நீ என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும் மகளே. அப்போ தான் அந்த ஆசீர்வாதம் லாவிஷாக வாழ்க்கைக்குள்ளே வரும். இந்த மனுஷங்கள்லாம் சேர்ந்து உன்னை மக்காக்கி வச்சுருக்காங்க. சில வீடுகளில் மனைவிமார்களே கணவன்மாரை வந்து அந்த கிருபையை பேச விடாமல், என்ன இப்படியே பேசிக்கிட்டு இருக்கீங்க, இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த சேனலை சிறுசாக்கி விடுவாங்க பாருங்க. அவங்களே மண் அள்ளி அவங்க தலையில் போட்டுக்கிறாங்க. இன்னும் லோனு கடனுக்காக வேலை பார்க்குறது, இப்படியே உங்கள் வாழ்க்கை போயிடும். லாவிஷ் காடை பற்றி பேசுங்க வீட்டில். கணவன்மார்கள் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சீக்கிரமாக இதை அடாப்ட் ஆகிடுறாங்க. ஆமாம். ஆனால் மனைவிமார்கள்ட்ட தான் வந்து கொஞ்சம் சில எல்லாத்தையும் கிடையாது, சிலர்கிட்ட அந்த சிக்கல் இருக்குது. தேவனுடைய கிருபை நம்மளையும் சுற்றி அது இல்லை. கடவுளுடைய பெரிய மகத்தான கிருபை. நான் திருமணமான சில மாதங்களுக்குள்ளாகவே என் மனைவி கிருபைகள் வந்து என்னை விட அட்வான்ஸாக அதை பிலீவ் பண்ண ஆரம்பிச்சு. எல்லாரோட வாழ்க்கை அப்படி இருக்கு நான் விரும்புகிறேன். நீ ஜோம் பண்ணு, என் மனைவி கிருபையில் நிரம்பன ஆண்டவரே,
லாவிஷ் காட்ன்றதை பார்க்கணும். அப்பாட்ட வரும்போது எங்க அப்பா லாவிஷ் காட், கையை தட்டு, உழைப்பை அல்ல ஊதாரித்தனமாய் கொடுக்கிற தகப்பனிடத்தில் வந்திருக்கிறேன். அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும். எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க, எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க. லாவிஷ்னா புத்தி இல்லாம செய்யறது, ஆனா அதையும் புத்தியையும் சேர்க்கிறாரு பவுல். ஒரு மனுஷன் லாவிஷா கூட புத்தியோட செலவழிக்க முடியுமா? மகளே, உன் தேவை பெருசா இருக்கா? இப்ப பாரு, உன் தேவை சிறுசா தெரியும். ஏன்னா பெரிய தேவையை யோசித்து வந்த உனக்கு அதை விட பெரிய தேவனை நான் காட்டியிருக்கேன். ஒரு நாள் நைட்டுக்குள்ள உன்னுடைய தேவையை நிவர்த்தி செய்ய தேவனால முடியும். ஒரு நிமிடத்துக்குள்ள முடியும், ஒரு செகண்ட்ல முடியும். ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். சில நேரம் கர்த்தர் சொல்லுவார், இவ்வளவு நேரத்துக்குள்ள நான் அதை செய்ய போறேன்னு சொல்லுவார். 24 ஹவர்ஸ்க்குள்ள உனக்கு அற்புதம் நடக்கணும். 24 மணி நேரத்துக்குள்ள 2 பேருக்குமே, பெரும் தலைவர்கள் 2 பேருக்குமே ஃபினான்ஷியல் மிரக்கல் நடந்துச்சு. உம் கிருபை என்னை தாங்கினரே, உம் கிருபை நடத்தினரே. ஒரு திராட்சை செடி வளர்ந்து கொடியாகி பூவாகி பழமாகி சாறு எடுத்து அந்த சாரை திராட்சை ரசமாக மாத்திரைக்கு 10 வருஷம் 20 வருஷம் ஆகும். ஒவ்வொருத்தன் பிறந்த உடனே யூதர்கள் வந்து பெரிய பணக்காரங்களாம் பிறந்த உடனே கிரேப் ஜூஸ் எடுத்து வச்சுருவாங்களாம். அவன் 20 வயசு கல்யாணத்துக்கு வரும்போது 30 வருஷம் போகும்போது கிரேப்போ அந்த வைனோட வேல்யூ கூடுமா. அப்போ அவன் வயசுக்கு ஏற்ற மாதிரி அது இருக்கும். கல்யாணத்துக்கு கொடுக்கும்போது என்னங்க இவ்வளோ ஒர்த்தாக இருக்குன்னு சொல்லும்போது அவன் பிறக்கிறப்பவே அதை ஊற்றி வச்சேன். 20 வருஷம் ஓல்டு ஒயின் பெரிய பணக்காரங்களாம் அப்படி கொடுப்பாங்களாம். 20 வருஷம் கழிச்சு தான் தயாராகிற ஒரு ஒயினை அதை விட சோயா 20 நிமிஷத்தில் கொடுத்தாரு கடவுள். பழைய ஏற்பாட்டில் மிகப்பெரிய அற்புதங்களை செஞ்சவன் ஒரு காட்டு மிராண்டி எலியா. வெறி பிடிச்சவன் காட்டு மிராண்டி. அரசனெல்லாம் பார்த்து யார் ராணி நீ உங்க அப்பனு தாண்ட அப்படி பண்ணீங்கன்னு பேசினான். இன்று கர்த்தருக்கு உடனடி ஆட்கள் தேவை. யார் தேவைன்னா காட்டு மிராண்டிகள் தேவை. அதனால தான் ரொம்ப க்ரீம் ஆஃப் த சொசைட்டி வந்து ரொம்ப வந்து தியாலஜிக்கல் மைண்ட் செட்டு ரொம்ப வந்து ஒரு மாதிரி வந்து என்ன சொல்ல வந்து ஹைலி எஜுகேட்டட் ஸ்டைலில் கிருபைகள் பேசும்போது அது ரீச் ஆகிறத விட காட்டு மிராண்டித்தனமாக பேசும்போது ரீச் ஆகுது. ஏன்னா தேவனுக்கு தேவை காட்டு மிராண்டிகள், பைத்தியகாரத்துக்கு பாருங்க. அவர் வந்து பெரிய ஆளுங்க, அவர் பெரிய ஆள். நான் சொன்னேன் அப்போஸ்தலர் 16:31 சொல்லுது, ஆண்டவரே நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் இருக்கே. ரட்சிக்கப்படுவார்கள் படலாமா படுவார்களான்? படுவார்கள்ன்றார். என்னங்க சொல்றீங்க? எப்படி ரட்சிக்கப்படுவான்? பரலோகத்துக்கு வந்துருவான், அவ்வளவுதான். நீ விசுவாசித்தா நடக்கும்ன்றார். ஆண்டவரே செத்து போயிட்டான்னா அவனை எப்படி திரும்ப இந்த வசனம் நிறைவேறுன்னு திரும்ப எழுப்பி சுவிசேஷத்தை சொல்லு. உயிரோ மரித்தோரின் உயிர்த்தெழுதலை நீ விசுவாசிக்கிறீரா? அப்ப அதை விசுவாசிக்கிறீல, எந்திரிச்சவனுக்கு சுவிசேஷத்தை சொல்லு. வரும்போது நரகத்திலிருந்து வந்துட்டு போகும்போது பரலோகத்துக்கு போட்டோம். என்னன்னா அப்படியே என்ன ஆயிருங்க, வெறி பிடிச்சிருங்க. நல்ல ஸ்பிரிட்ல ஆவியில நிறைஞ்சிட்டீங்கன்னா தாறுமாறா பேசுவீங்க சார். இந்த வயசுல நீங்க பேசுறது உங்க வாழ்க்கையில் நடக்கும். கர்த்தர் சொல்றாரு, நான் தயாளனா இருக்கிறபடியினால் நீ வன்கணனா இருக்கலாமா? உங்களை பார்த்து அதான் சொல்ற, நான் தயாளன். ஆனா நீயே வந்து இத்தனை வருஷம் ஆனா தான் சொன்னார். 10,000 பேர் சர்ச்சு, அந்த பாஸ்டருக்கு யார் கடவுளோ அவர் தான் 10 பேர் இருக்க சர்ச்சுக்கு கடவுள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவளை ஆசீர்வதிக்கிறேன். என் இருதயத்தை விசாலமாக்கும் என்று தாவீது சொன்னது போல எங்கள் இருதயம் விசாலமாகட்டும். கர்த்தாவை தாராளமாய் பெற்றுக்கொண்டு ஏராளமாய் விதைக்க எங்களுக்கு கிருபை செய்தோம். கர்த்தாவே தாகத்துக்கு தாய் என்று நீர் கேட்டபோது நீங்கள் வாங்குறது கேட்கல, அவளுக்கு கொடுக்கறதுக்காக கேட்டீங்க. அப்படித்தான் எங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய கோடிகளில் நிரப்ப போறீங்க. ஆசீர்வதித்தல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா.